நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கல்யாணத்துக்கு ரொம்பவுமே தயங்குறாங்க எங்க அப்பா அப்படின்னு அபியும், அனுவும் சொன்னதுனால, நம்ம ராகவும், ஆகாஷும் நேரா அபியோட வீட்டுக்கே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இப்ப நம்ம ராகவும், ஆகாஷும் பேசுறத பார்த்துட்டு நம்ம அனுவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, "இப்ப எனக்கு எந்த குறையும் இல்ல தம்பி. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீங்க இவ்வளோ சொல்லி நான் எப்படி சம்மதிக்காம இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் பேசுறதுக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ, இங்க சுந்தரியும், முரளியும் பயங்கரமா திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் என்னடான்னா முரளி எனக்கு அபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கத்து சுந்தரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்தையே நடக்க விடக்கூடாது அப்படின்னு வந்து சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப நம்ம ராகவும், ஆகாஷும் போயிட்டு பேசிட்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயர வர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம அணுவோட அம்மா, அப்பா எல்லாருமே அங்க வராங்க. அபி எல்லாருமே வராங்க. ஸோ, ஒரு தேதிய பார்த்து ஐயரும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு பெரிய மண்டபமா பார்த்து நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அனுவோட அப்பா வந்து தயங்குறாரு. ஏன்னா நிச்சயம் அப்படின்னாவே பொண்ணு வீடு தானே எடுத்து பண்ணணும். காசு வேணும் இல்லையா? இல்ல, இல்ல கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பணத்துக்கு தானே பயப்படுறீங்க? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க வந்து நின்னா மட்டும் போதும். எல்லாத்தையுமே நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல அது எப்படி? பொண்ணு வீட்ல தானே பண்ணணும் அதெல்லாம். அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறாங்க. ஸோ, அதனால வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ, இப்ப வீட்டுக்கு போன உடனே அபிக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வருது. அது என்ன அப்படின்னா, நம்ம அபி டிசைட் பண்ண டிசைனை பிடிச்சி போய் 3000 பீஸ் கேட்டு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ, அதை பண்ணுனாவே வந்து பார்த்தீங்கன்னா, அபி நினச்ச காசு கிடைச்சிடும். ஸோ, அதுதாங்க இப்போ லாஸ்ட்டாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பாருங்கள்.